ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் தான் பார்க்க போகிறோம். பட் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் நம்ம 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். ரொம்ப சின்ன வீடியோ தான். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் பாருங்க. இன்ஃபேக்ட் நம்ம பேசிக்ஸ் இப்போ கவர் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ப்ரஷ் அப் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த கேஸோட கோர் இஷ்யூ என்ன பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்றாங்க ஜுடிஷியரியில். ஒரு ஸ்டேட்ல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சட்டமன்றம், மக்கள் ஓட்டு போட்டு வந்த எம்எல்ஏஸ். இன்னொரு ஆள் இருக்காரு, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண கவர்னர். ஸோ ஒரு சைட்ல மக்கள் சூஸ் பண்ண எலெக்ஷன்ல வந்த எம்எல்ஏஸ், இன்னொரு சைடில் அப்பாயின்மெண்ட்ல வந்த கவர்னர். கவர்னர் தனக்கு பிடிச்ச எது வேணா பண்ணலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் ஒரு லாவை உருவாக்கும் போது இந்த லா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஹோல்டு பண்ண முடியுமா? அந்த டிஸ்கிரிஷனரி பவர் கவர்னருக்கு இருக்குதா? அதான் மெயின் கோர் இஷ்யூவே. ஸோ அந்த கோர் பாயிண்ட் தான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணிருக்கு. அந்த ஜட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. லேர்ன் பண்ணலாம். ஸோ அகைன், வாட் இஸ் தி பேசிக் கொஸ்டின்? அசம்பிளி அனுப்பின பில்ல கவர்னர் எதுவுமே சொல்லாம அப்படி பெண்டிங்ல வச்சிருக்கலாமா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எந்த விதமான ரீசனுமே சொல்லாம கவர்னர் சட்டமன்றம் அனுப்புற பில்லை அசென்ட் பண்ணாம அவரே வச்சிருக்காரு, வித் ஹோல்ட் பண்ணிருக்காரு, பெண்டிங் வச்சிருக்காரு. ஸோ அது டெமோக்ரஸி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமா, இந்த இஷ்யூ ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது? என்ன ரீசன்னா, அசம்பிளி அனுப்பின பில்லு ஒரு பில்லு கிடையாது. 2020 அதாவது போன கவர்மெண்ட் அனுப்பின பில்லு இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 முக்கியமான பில்லை கவர்னர் பண்ணல, சைன் பண்ணல, வித் ஹோல்ட் பண்றாரு. காரணமும் சொல்லாம. இப்போ காரணம் சொல்லாம உங்களுக்கு ஆர்டிகல் 200 கொடுத்த பவர் வச்சுக்கிட்டு நீங்க வித் ஹோல்ட் பண்ணாலும் தட் இஸ் நாட் டெமோக்ரஸி. ஸோ கவர்னர் தன்னுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸை பண்ணல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அசம்பிளி உங்களுக்கு பில்லு ஒரு தடவை அனுப்பல, நீங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா அசம்பிளி ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு மறுபடியும் அந்த 12 பில்லையும் பாஸ் பண்றாங்க. அந்த மறுபடியும் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க அந்த பில் சம்பந்தப்பட்ட எந்த ஆக்டுமே பண்ணல. நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது டெமோக்ரஸியை நீங்க டிலே பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸை டிலே பண்ற அளவுக்குலாம் யாருக்கு பவர் கிடையாது? கவர்னருக்கு பவர் கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட ராஜா கிடையாது கவர்னர். அவருக்கு தெளிவா ஆர்டிகல் 163ல தெளிவா சொல்லிடுச்சு, நீ எந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்றியோ அந்த ஸ்டேட்டோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தான் நீ ஆக்ஷன் பண்ணணும். ஸோ கவர்னருக்கு அந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஆப்ஷனே 3 ஆப்ஷன் தான். ஒரு பில்லு வருது, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணீங்க? அசென்ட் கொடுத்துருக்கு. அந்த பில்லை பிடிக்கலையா, இன்னும் ஒரு தடவை என்ன பண்ணுங்க? சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. ஸோ ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ண சொல்லுங்க. இந்த 2 தான் பண்ண முடியும். ஒருவேளை சட்டமன்றம் அனுப்பின பில் இருக்குல்ல, அந்த பில் பயங்கரமான பில், அது ஒரு பெரிய முடிவு சம்பந்தப்பட்ட பில். அப்படி என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கலாம், பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணலாம் ஃபார் ஹை லெவல் ஆஃப் டெசிஷன். ஓகே, உனக்கு எந்த பவர் கிடையாதுன்னா, இந்த 3 தவிர்த்துட்டு எல்லாரும் சொல்ற இந்த 4வது பவர் இருக்குல்ல, நீ பிரசிடென்ட்டுக்கும் அனுப்பாம ரிஜெக்டும் பண்ணாம நீயே வச்சிருக்கல, எந்த வித ரீசனும் சொல்லாம நீயே பெண்டிங் வச்சிருக்கல, பாக்கெட் விட்டோ என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு எதுவுமே சொல்லாம இருப்பேன்னு சொல்றல, இந்த பவர் உனக்கு கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ ஆர்டிகல் 200ல பாக்கெட் வீட்டோ மென்ஷன் பண்ணப்படவில்லை. யார் சொல்லிட்டா? சுப்ரீம் கோர்ட். அப்ப நீ ஒரு பில்லை வாங்கிட்டு எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாம சைன் பண்ணாம டிலே பண்றனா, தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் பிஹேவியர். அவர் என்ன பண்ணல? கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணல. இப்போ கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணாத ஒரு ஆளை என்ன பண்ண வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேண்டமஸ் ஞாபகம் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 32 வரும்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. யார் தன்னோட வேலையை செய்யலையோ அந்த வேலையை செய்யுங்க, யூ மஸ்ட் ஆக்ட் நவ், இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு கோர்ட்டால கண்டிஷன் பண்ண முடியும். பட் அந்த கண்டிஷன் யாருக்கு பண்ண முடியாது? ஸோ சிமிலர்லி தமிழ்நாடு கவர்னர் இந்த 12 பில்லையும் சைன் பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும். பட் ஒருவேளை மேண்டமஸ் பயன்படுத்தியும் இந்த வேலையை செய்யுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் செய்யலைன்னா என்ன பண்ணலாம்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி அவர் பனிஷ் பண்ண முடியுமா? பனிஷ் பண்ண முடியாது. என்ன இருக்கு அவருக்கு? ஆர்டிகல் 361 படி அவருக்கு என்ன இருக்கு? இம்யூனிட்டி இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணலனா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு? லாஸ்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். நாம சொல்றத கவர்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்ல கோர்ட்டோ யாரோ ஒருத்தவங்க ஜுடிஷியரி சொல்லியுமே கேட்கலனா ஜுடிஷியரி என்ன பண்றோம்? அந்த வேலையை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணிச்சுல இந்த கேஸ்ல, ஆல் த 10 bills would be treated as the past. அதாவது கவர்னருக்கு எப்போ திருப்பி அனுப்பணுமோ அதுல இருந்து அந்த பில் சைன் பண்ணப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? அசியூம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேண்டமஸ்னு ஒரு பவர் இருக்கு, வேலை செய்ய சொல்லலாம். அப்பயும் வேலை நடக்கலன்னா அவங்களே வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு டைரக்டா ஒரு ஒர்க் பண்ணும்போது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? எக்ஸிக்யூட்டிவ் வேலை பண்ணுதுல, தீர்ப்பு தர வேண்டியது கோர்ட்டு. பட் அவங்க என்ன பண்றாங்க? எக்ஸிக்யூட் பண்றாங்க, பில்லை பாஸ் பண்றாங்க. அப்போ இது ஓவர் ரீச் இல்லையா? ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் பவர் எடுக்குதுல்ல, ஜுடிஷியரி ஓவர் ரீச்சிங் தி பவர் சொல்லலாமா? சொல்ல முடியாது. என்ன ரீசன்? இது பண்றதுக்கு மெயின் பர்பஸ் என்ன? சேஃப் கார்டிங் தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். டெமோக்ராட்டிக் டிலே ஆகுது, அதை சரி பண்றதுக்கு பண்றாங்க. ஸோ இந்த கேஸோட கன்க்ளூஷனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அப்ப சட்டமன்றம் எந்த பில் அனுப்புனாலும் அந்த பில்லுல கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவரே கிடையாது அப்படின்னு கேட்டா இருக்கு. எல்லா பில்லுக்கும் கவர்னர், கவர்மெண்ட் இருக்காங்களே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க சொல்றதை கேட்கணும் அவசியம் இல்லை. சில பில்லுக்கு கவர்னர் அவராவே என்ன பண்ணலாம்? டிஸ்கிரிஷனரியா முடிவு பண்ணலாம். பட் அது எந்த பில்லுக்கு? ஒருவேளை சட்டமன்றம் அனுப்புற பில் இருக்குல்ல, அது அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டோட பவர் குறைக்குது, இல்லைன்னா ஒரு கோர்ட்டோட ஜுடிஷியல் ரிவ்யூவையே ஸ்டாப் பண்ண வைக்குது, இல்லைனா கான்ஸ்டியூஷனோட கோர் வேல்யூ இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷன் சொல்ற ஈக்குவாலிட்டி, டெமோக்ரஸி, அந்த கோர் வேல்யூவே அஃபெக்ட் பண்ற மாதிரி பில் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கு தான் அவர் ஓனா திங்க் பண்ணலாம். அதாவது சைன் பண்ண வேணாம், பிரசிடென்ட் அனுப்பிடலாம் அப்படின்னு யோசிக்க முடியும். பட் இந்த கேஸை தவிர்த்துட்டு மற்ற எந்த விஷயத்துக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாம ஒர்க் பண்ண முடியாது. அப்போ மெஜாரிட்டி இஷ்யூக்கு என்ன கிடையாது? கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு
சுப்ரீம் கோர்ட் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட், அந்த பாயிண்ட் வந்து கோட் பண்ணுது. ஆர்டிகல் 200 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி உருவாக்கும் போது இந்த ஆர்டிகலை பயன்படுத்துறதுக்கு கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட மெயின் விஷயம் என்னவா இருக்கு? கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா பவர் தர வேணாம், மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட அசம்பிளி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு அதிகமான பவர் தரலாம், அவங்க சொல்றபடி தான் கவர்னர் பண்ணும் ஆக்ட் பண்ணுன்ற மெயின் விஷயம் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு இருக்கு. இதை கோட் பண்ணி தான் ஜட்மெண்ட்டே தராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல் போட்டிருக்கிற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு. ஹேண்ட் அவுட்டாகவும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஹேண்ட் அவுட் ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இந்த ஹெட்லைன் படிங்களேன், அர்பன் கன்சியூமர்ஸ் ஆர் வரிட் அபவுட் their இன்கம் லெவல்ஸ். இந்த லைன், இந்த டேட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அகைன் இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஆர்பிஐ பப்ளிஷ் பண்ணதுனால ஆத்தென்டிகேட்டடாக மாறுது. அகைன் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்தியாவுடைய 19 மேஜர் சிட்டிஸை அனலைஸ் பண்ணி சர்வே எடுத்து ஆர்பிஐ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கு. ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ், ஒரு பாயிண்ட் நெகட்டிவ். ஸோ வாட் இஸ் தி பாசிட்டிவ்? சிட்டியில், அதாவது அர்பனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம தேடினா ஜாப் கிடைச்சிருது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நெகட்டிவ் பார்க்கலாம். ஜாபே கிடைச்சிருந்தாலும் இன்கம் பற்ற மாட்டேங்குது. அர்பன் மார்க்கெட்டில் எல்லா பொருள் விலை அதிகமாக இருக்குது. அந்த விலையை கொடுக்குற அளவுக்கு என்னோட ஜாப் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்தியாவில் அர்பனில் ஸ்டாக்னன்ட் இன்கம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி இன்கம் என்ன ஆகலை, அதிகமாகல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இது அர்பன்ல மட்டுமே கேட்டால் அப்படி கிடையாது, ரூரல்லையும். முதலாக ஆர்பிஐ ரூரல் கன்சியூமர் சர்வே எடுத்திருக்கு. அதில் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு பொருளோட விலை அதிகமாகல, பிரைஸ் ஹைக் ஆகுதுல, அது யாருக்கு அதிகமான பாதிப்புனா வில்லேஜ் மக்களுக்கு தான். ரூரல் அப்புறம் வந்து செமி அர்பன் டவுனுக்கு தான் அதிக பாதிப்பு. என்ன ரீசன்? சிட்டியை விட ரூரல்ல இன்கம் அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா மாறல. மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பளம் தருவாங்களே, அது ஃபிளெக்சிபிளாக மாற மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இப்போ பேசினது எல்லாத்தையும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா எக்கனாமிக் பெசிமிசம். அதாவது மக்களுக்கு தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை, நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்காங்க. 123 பேருக்கு மட்டும்தான் இன்கம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்குன்னு இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் ஸ்டாக்னேஷன், இது நெகட்டிவ். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இந்த ஆர்டிகல்ல கொடுக்கப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, அர்பன் கன்சியூமர்ஸ் ஆர் வரிட் அபவுட் their இன்கம் லெவல்ஸ், they are spending more but earning less. யாரோட சர்வே? இந்த மாசம் மார்ச் 2025 ஆர்பிஐயோட சர்வே. ஆர்டிஐ கிரைசிஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பட் மறுபடியும் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, ஆர்டிஐ ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ண வேணாம், ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட் பண்ணது தப்பா இருக்கு, அதை சரி பண்ணணும்னு நிறைய பேர் பேசியிருக்காங்கல்ல. ஸோ ஒன்ஸ் அகைன் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்ததுனால கோர் பாயிண்ட் என்ன, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஆர்டிஐ ஆக்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான செக்ஷன் 8(1)J என்ன சொல்லுது? ஸோ இந்த ஆக்ட் வந்து, இந்த செக்ஷன் வந்து ஒரு எக்ஸப்ஷன். அதாவது நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்ட முடியாது. ஒருவேளை மக்கள் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட பிரைவசி சம்பந்தப்பட்டது, அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது, ஆர்டிஐல கிடைக்காது, செக்ஷன் 8(1)J. பட் ஒருவேளை அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வழியாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் அப்படின்னா அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். அப்போ இந்த செக்ஷன் எப்படி இருக்கு? பேலன்ஸ்டாக இருக்குல்ல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாது, பட் அது ஒரு பெரிய பப்ளிக் பர்பஸாக இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். அப்போ அந்த லாஸ்ட் எண்டிங் இருக்குல்ல, பப்ளிக் பர்பஸாக இருந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் சொல்றாங்களே, இதை தூக்கிடலாம். அந்த வார்த்தையை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல, பட் தூக்கிட்டாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? மக்கள் கேட்குற ரைட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆஃபீஸரோட பிரைவசில வருது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா தர முடியாது. பட் ஒருவேளை அது பப்ளிக் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா தரலாம். அந்த ஒருவேளைன்னு இருக்குல்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்டா தரலாம் வருதுல, அதை தூக்கியாச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு செக்ஷன்ல இருக்கிற ஒரு வார்த்தையை மாத்துது, ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணுதுன்னா ஒரு காரணம் சொல்லிருக்குல்ல. என்ன காரணம் சொல்லுச்சு? 2023 நாங்கள் ஒரு ஆக்ட் போட்டோம். இந்தியாவில் டிஜிட்டலைசேஷன், ஆன்லைன் டேட்டா அதிகமாயிடுச்சு. இந்த காலத்தில் டிஜிட்டல் டேட்டா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 புரிச்சா? உங்களோட பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறது ஒரு ஆக்ட். பட் என்ன பர்சனல் டேட்டா? டிஜிட்டல் டேட்டா. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, செக்ஷன் 44 கிளாஸ் 3. எந்த இன்ஃபர்மேஷன்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்றோமோ அந்த எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஆர்டிஐ ஆக்ட்ல வாங்க முடியாது. The personal information cannot be accessed through RTA. அப்போ ஆல்ரெடி நாம போட்ட ஆக்ட் தான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரும்? ரைட் டு பிரைவசி. அப்போ இதை தீமா வச்சுக்கிட்டு செக்ஷன் 8(1)J என்ன பண்ணலாம்? மாத்திரலாம். செக்ஷன் 8(1)J லாஸ்ட் எண்டிங் எப்படி இருக்கு? பப்ளிக் பர்பஸ் இருக்கு. பப்ளிக் பர்பஸா இருந்தாலும் ரைட் டு பிரைவசி தான். அதனால இந்த வார்த்தையை தூக்கிடலாம்னு தூக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ரைட் டு பிரைவசியில வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. அப்போ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அதை வந்து எக்காரணத்தில் கொண்டு வயலேட் பண்ணக்கூடாது. 2017 புட்டசுவாமி கேஸ். இப்போ பார்க்க போற கிளாஸ் வந்து எந்த பேசிக்ஸ் இல்லைனாலும் புரியும். பட் ஒரு டைம் இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். நம்ம இருக்கா அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அம்பேத்கரோட நவயான பிராக்மட்டிசம் அண்ட் அம்பேத்கர்ஸ் ரெவல்யூஷனரி அண்ட் ஆல்சோ அம்பேத்கர்ஸ் ட்ரீம் ஆஃப் பெகும்புரா, அதாவது கேஸ்ட்லெஸ் யூட்டோபியா. இந்த 3 வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ ஃப்ரீ டைம்ல இந்த 3 கிளாஸையும் பார்த்துருங்க. அந்த 3 வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க அம்பேத்கரை பற்றி ஒரு 3 வாரத்தில் டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்பேத்கர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன் மேக்கர், மேபி தலித் லீடர். இந்த 3 வார்த்தைக்குள்ளே பேசுவாங்க. இது எல்லாமே முக்கியம் தான், பட் இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியும். அம்பேத்கர் பற்றி நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா, அம்பேத்கர் இஸ் ஏ ஃபோர்ஸ், அம்பேத்கர் இஸ் ஏ எனர்ஜி. மீனிங் புரிஞ்சுல? அம்பேத்கரை வந்து ஒரு பர்சனாக பார்க்கறத விட, நவுனா பார்க்கறத விட, இந்த காலகட்டத்தில் அவர் வேர்பாக மாறிட்டாரு. வேர்ப்னா புரியுதுல? ஆக்ஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்க அம்பேத்கரை எங்க பார்க்கலாம்? உங்களோட ஆக்ஷன்ல பார்க்கலாம். அவர் வந்து ஒரு எனர்ஜியாக மாறிட்டாரு, ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டாரு. அந்த ஃபோர்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ல அம்பேத்கர் தெரிவாரு. மீனிங் புரிஞ்சா? அதாவது அம்பேத்கரை நினைக்கிறது ஒன்று, அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு அம்பேத்கர் நினைக்கிறது ஒன்று, அது ட்ரெடிஷனல் மெத்தட். பட் வி கேன் பிகம் தி அம்பேத்கர். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ரிமெம்பரிங் அம்பேத்கர் வேற, பிகமிங் அம்பேத்கர் வேற. நீங்க அம்பேத்கரை நினைக்கிறீங்கன்னா, யோசிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டாச்சுவாவோ இல்ல ஒரு எழுதின புக்காவோ, அவர் பட்ட கஷ்டத்தையோ, அவருக்கு டிவோட்டியாவோ இல்ல ஒரு ஐடென்டிட்டி லாபம் வருது. நீங்க அவரை நவுனா பாக்குறீங்க. நவுனா பாக்குறது விஷயம் கிடையாது. அவரை வேர்பா மாத்துங்க. அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் பிகமிங் தி அம்பேத்கர். இன்னும் சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, மை திங்கிங் டூயிங் அம்பேத்கர். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன ஆக்ஷன் பண்றீங்களோ, அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் வரும்ல, அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் தான் அம்பேத்கர். அது ஒரு ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸாக நீங்கள் மாறணும்னா, யூ வாண்ட் டு பிகம் அம்பேத்கர்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிராக்மேட்டிஸ்டாக இருக்கணும். என்ன ரீசன்? அம்பேத்கர் இஸ் ஏ பிராக்மேட்டிஸ்ட். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. பட் அகைன் சிம்பிளாக சொல்லணும்னா, பிராக்மேட்டிசம்ன்றது ஒரு பிலாசபி, அதாவது உங்களை வழி நடத்துகிற தத்துவம். அந்த பிலாசபி என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு தியரியை நம்பிட்டு இருக்கிறத விட, அந்த தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படி யோசிக்கிறத விட, ரியல் சொசைட்டியில் ஒரு ஆக்ஷன்ல இறங்கு. அந்த ஆக்ஷன் வழியா நீ செய்கிற தப்பு, நீ செய்கிற ரைட்டு தெரியும். அதுல இருந்து என்ன பண்ணிக்கோன்னு உன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணு, மாற்றிக்கும். அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் வழியா உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். என்ன ரீசன்? நீ ப்ராக்டிக்கலாக இருக்க. அப்போ ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு தத்துவத்தை சொன்னதை நம்பிக்கிட்டு லைஃப் முழுக்க அதை ஃபாலோ பண்ணுறதை விட, உன் மைண்டில் வந்த ஐடியாவை அப்ளை பண்ணிப்பார். அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாற்று. ஸோ ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கிரியேட் a சேஞ்ச். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, புக்கு படித்து லேர்ன் பண்ணுறதுல அப்புறம் ஃபர்ஸ்ட் யூ டூ சம்திங். அந்த டூயிங்ல இருந்து லேர்ன் பண்ணிக்க. லேர்ன் த்ரூ டூயிங். தட் இஸ் பிராக்மேட்டிசம். அப்போ நீ திங்கராக இருக்கிறது விஷயம் கிடையாது, பிலாசபராக விஷயம் கிடையாது. என்ன மாதிரி திங்கரா இருக்க போற? பிராக்மேட்டிக் திங்கரா இருக்கணும். பிராக்மேட்டிக் திங்கரா இருக்கணும். இந்த விஷயத்த எங்க லேர்ன் பண்ணிக்கிறாரு? ஜான் டெவி கிட்ட இருந்து. அம்பேத்கரோட டீச்சர் வந்து ஜான் டெவி. ஜான் டெவி யாரு? தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் எஜுகேஷனல் திங்கர். அந்த எஜுகேஷனல் திங்கர் தான் டீச்சர். யோசிக்க முடியுதுல? இந்தியாவில் ஒரு ஆளுக்கு வந்து எஜுகேஷன் தரல, எஜுகேஷன்ல அன்டச்சபிள் இருந்துச்சு. அந்த ஆளுக்கு குளோபல் லெவல்ல ஒரு எஜுகேஷன் திங்கர் என்ன ஆகுறாரு? டீச்சராக மாறாரு. அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு தான் பிராக்மேட்டிசம். நமக்கு எப்படி தெரியும்? அம்பேத்கர் வந்து ஜான் டிவி டீச்சரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல, ஜான் டிவியோட புக்ஸ் நிறைய படிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜான் டிவியோட நிறைய புக்ஸ்ல மல்டிபிள் டைம்ஸ் அண்டர்லைன் பண்ணிருக்காரு. டிஃப்ரெண்ட் கலர் பென்சில்ல படிச்சுட்டே இருந்திருக்காரு. முக்கியமா ஜான் டிவியோட புக் தியரி ஆஃப் எத்திக்ஸ். இந்த புக்ல இருந்து ஒரு பயங்கரமான பாயிண்ட் எடுத்துக்கிறார். எத்திக்ஸ் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாரல் வச்சுக்கலாமா? ரொம்ப கூட சொல்லலாம். மொராலிட்டி. நீ எப்படி பழகணும், என்ன மாரல்ல பழகணும் அப்படி இருக்குல்ல, அந்த மாரலை நீ வந்து ஒரு ஏன்ஷியன்ட் புக்ல இருந்து எடுக்காது. அது தியரிட்டிக்கல். உனக்கான மாரல் என்ன பண்ணுனா, நீ ஒரு வேலையை செய், ஒரு ஆக்ஷன் பண்ணு. அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு பாரு. அந்த கான்சிக்வன்ஸ் வந்து சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுதா, உனக்கு ஃப்ரீடம் வாங்கி தருதா, அப்படின்னா நீ பண்ண அந்த மாரல் வந்து கரெக்ட். அந்த மாரலை நீ ஃபாலோ பண்ணலாம். அப்போ உன்னோட ஆக்ஷனுக்கு ஏற்ற கான்சிக்வன்ஸை பார்த்து உனக்கான மாரலை நீ உருவாக்கிக்கும். இதுக்கு பேர் என்ன? ரிஃப்ளெக்சிவ் மாராலிட்டி. இது கேட்கறது ரொம்ப ஜென்ரலா இருக்கும், பட் இது பயங்கரமான ஒரு பாயிண்ட். எப்படின்னா, அம்பேத்கருக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்பட்ட மாராலிட்டி கன்ஃபார்மிஸ்ட் மாராலிட்டி, இல்லைன்னா ட்ரெடிஷனல் மொராலிட்டி. அதாவது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில மொராலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை கேஸ்ட். அந்த கேஸ்ட் தான் சொல்லணும் நீ எப்படி பிஹேவியர் பண்ணணும், நீ எந்த மொரலை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீ சாகிற வரைக்கும் நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும், நீ எந்த இடத்துல வாழணும், நீ எந்த ஜாப் செய்யணும், இது எல்லாத்துலேயுமே நீ முடிவு பண்ண முடியாது. கேஸ்ட் தான் முடிவு பண்ணும். அப்போ உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது தூக்கி போட்டுரு. அப்போ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஒரு மொராலிட்டி தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ எது பெருசு? இந்த கேஸ்ட்ன்ற தியரி பெருசா, ஹியூமன் பீங் பெருசா? ஹியூமன் பீங்கோட நாலேஜை குறைச்சிட்டு கேஸ்ட் தான் பெருசா வைக்கிறாங்க. அப்போ இது வந்து எத்திக்கலி ராங். இது அம்பேத்கரோட பாயிண்ட். கேஸ்ட் வந்து ஒரு சோஷியல் ஹைரார்க்கி உருவாக்குது, அது ஓகே. அது மட்டும் கிடையாது. கேஸ்ட் வந்து எத்திக்கலி ராங். லாஜிக் அண்ட் ரீசன் சொல்லுவாங்களே, லாஜிக்கல் அண்ட் எத்திக்ஸ்லேயே தப்பு. எப்படி ஒரு இண்டிவிஜுவலோட ரைட் டு சூஸ் என்ன பண்ணுது? ஒட்டுமொத்தமா ஒரு சொசைட்டியோட ரைட் டு சூஸ் என்ன பண்ணுது? அது வாங்கிடுது. இதுக்கு பேர் என்ன? டாக்மேட்டிக். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மாரல் வயலன்ஸ். மாரல்ன்ற பேர்ல நீ தரது மாரலிட்டி கிடையாது, வயலன்ஸ் பண்ற. அப்ப இதுக்கு என்ன காரணம்? நீ வந்து உனக்கான மாரலிட்டியை நீ யோசிக்கல, பிளைண்டா உன்னை என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போற. நீ ரிஃப்ளெக்சிவா இல்ல. அப்ப இந்த மாரலிட்டி வந்து மாரலிட்டியே கிடையாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் தி மாரலிட்டி. இட் இஸ் a moral violence. அப்ப கேஸ்ட்டை வந்து எத்திக்கலான தூக்கி ஆக்கணும். லாஜிக் புரியுதா? அந்த டைம்ல கேஸ்ட்டை வந்து குளோபல் ஆடியன்ஸ்க்கு எத்திக்கல் ஆங்கிள், பிலாசபர் ஆங்கிள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்தியாவில் ஒரு ஐடியா இருக்கு, அது வந்து பிலாசபிக்கலி எத்திக்கலி தப்பா இருக்கு, அதனால ரிமூவ் பண்ணணும். இந்தியாவில் பேசும்போது அது சோஷியல் ஐடியா உருவாக்குது, இன்இக்வாலிட்டி இருக்கு, அந்த பாயிண்ட் பேசுறாங்க. பட் குளோபல் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறார். அகடமிக்லையும் தப்பு அது. அப்ப எந்த மாரலிட்டி நீ ஃபாலோ பண்ணணும்? நீ ஒரு ஆக்ஷன் செஞ்சா அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார். அந்த கான்சிக்வன்ஸ் உனக்கான ஃப்ரீடம் தருது, மக்களுக்கு சேஞ்ச் உருவாக்குது. அந்த மாரலிட்டி கரெக்ட். தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் மாரலிட்டி.
நீ ஆக்ஷனில் இறங்குற, கான்சிக்வன்ஸை பார்க்குற, மாற்றிக்கிற. அப்போ இந்த மாரலிட்டியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே என்ன இருக்குது? ரைட் டு சூஸும் இருக்குது, ரைட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ எத்திக்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு வராரு இந்தியாவில். ஓரளவுக்கு புரியுதுல? இந்தியாவில் மாரல் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. அந்த வயலன்ஸ்ல இருந்து நீ வெளியே வரணும்னா நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, யூ ஹேவ் டு திங்க். நீ திங்க் பண்ணதை ஆக்ஷனில் செயல்படுது. அப்போ எல்லா சாமானியர்களும் திங்க் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் என்னது? எஜுகேஷன். அப்போ எஜுகேஷனை எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துரு. அப்போ எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைச்சிச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆக்ஷனும் இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாரல் வயலன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாரல் ஃப்ரீடமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. எப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த மாரலிட்டி இருக்குல்ல, அந்த பிஹேவியர் வந்து ஃப்ரீடம் ஆகிடுதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாரல் கண்ட்ரோல் இருக்குல்ல அது குறைஞ்சிரும். விச் மீன்ஸ் கேஸ்டோட பவர் ஆகிடும், கேஸ்டோட வயலன்ஸ் குறைஞ்சிரும். அதனால தான் எஜுகேஷன் ஆஸ் எ டூல் ஃபார் அபாலிஷிங் தி கேஸ்ட். கேஸ்ட் அடிக்கிறதுக்கு எஜுகேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டூல். ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் இறங்கும் போது அந்த மாரலோட வயலன்ஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்ட் மாரலுக்கான வயலன்ஸ் இருக்குல்ல அது டைல்யூட் ஆகிடும். ஓரளவுக்கு புரியுதா? ஜான் டிவி எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்காரு. ரிஃப்ளெக்சிவ் மொராலிட்டி ஒன்று சொல்லி தராரு. அது பிராக்மேட்டிசம். ஆக்ஷன் இறங்கு, அவர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணு, அடுத்த சொல்யூஷன் பண்ணுவான். ரிஃப்ளெக்சிவ் மொராலிட்டி அதை இந்தியாவோட கேஸ்ட்டுக்கு பொருத்தி பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டாக மாறிடும். அப்போ உன்னோட பர்சனல் சாய்ஸ்ல இருந்து கேஸ்ட் அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. யூ ஹேவ் டு திங்க் அண்ட் தென் ஆக்ட். சொல்றதை கேட்கறது வர திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணு. அந்த ரிஃப்ளெக்சிவ் மொராலிட்டியை கேஸ்ட் அழிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணா யூ ஆர் பிகமிங் அம்பேத்கர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் நீ சொசைட்டியை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற போகிறது கிடையாது. சொசைட்டி சொல்றது எல்லாமே மோரலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீ திங்க் பண்ண போற. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் மொராலிட்டி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம். பிகமிங் அம்பேத்கர் ஆகிறதுக்கு ரெண்டாவது முக்கியமான க்ரூஷியல் டூல் இது அம்பேத்கர். இது இந்தியா இருக்கிறது எல்லாமே என்னது? அவரோட காலகட்டத்தில் க்ரூயல் சிஸ்டம், எல்லாம் பயங்கரமான ஆபத்தான சிஸ்டம். 1000 வருஷம் இருக்கிற அந்த சிஸ்டத்தை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? நீ ஒரு ஆள் பயங்கர க்ரூயலா செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உனக்கு என்ன கிடையாது? உங்ககிட்ட வெல்த்தும் கிடையாது, உனக்குன்னு ஒரு ஆர்மியும் கிடையாது அந்த டைம்ல. இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இந்த க்ரூயல் சிஸ்டத்தை எப்படி டிஸ்ட்ராய் பண்றது? அம்பேத்கர் எடுத்த செகண்ட் டூல் எதுவுமே கிடையாது, உன்னோட வேர்ட்ஸ் தான். நீ பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் புல்லட்டா மாறணும். நீ யூஸ் பண்ற வேர்டு, நீ யூஸ் பண்ற ஸ்பீச், நீ யூஸ் பண்ற சிம்பிள்ஸ், இது மக்களுக்கு கேட்டுட்டே இருக்கணும். மக்களோட மூளையை மாற்றணும். டிஃபரன்ஸ் புரியுதா? ரீச் பண்றது வேற, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது வேற. மக்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா உன் ஸ்பீச் எப்படி இருக்கணும்? ரெட்டாரிக்கா இருக்கணும். வாட் இஸ் ரெட்டாரிக்? பவர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆர்ட் ஆஃப் பர்சுவேஷன். நீ பேசுற வார்த்தை வழியா, சிம்பிள்ஸை யூஸ் பண்றது வழியா மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆர்ட் உங்ககிட்ட இருக்கணும். அம்பேத்கரோட ரெண்டாவது முக்கியமான டூல் ரெட்டாரிக். எல்லாமே எதிரியா இருக்கும்போது வேர்ட்ஸை வச்சு தான் ஜெயிக்கணும். பட் இன்னும் கொஞ்சம் மாத்துறாரு. அவர் வெறும் ரெட்டாரிக்கா இல்ல, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெட்டாரிக்கா மாத்துறாரு. டிஃபரன்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்க, எல்லாமே தப்பா இருக்கு, கவர்மெண்ட் சரியில்லை, எதுவுமே சரி கிடையாது, அது ரெட்டாரிக். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெட்டாரிக்? கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருது, அந்த பாலிசில நம்மளோட வாய்ஸ் கேட்கலன்னா அந்த கவர்மெண்ட்டே உருவாக்குற இடத்துக்கு நாம போகணும். பாலிசி டிஸ்கஷனுக்குள்ள நாம இல்லைன்னா பாலிசி உருவாக்குற இடத்துக்கு நாம போகணும். அதுக்கான பவரை நாம உருவாக்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம் சொல்லி அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனையும் தர்றது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெட்டாரிக். பண்ணி புரிஞ்சா? இதுல ஒரே லைன் மட்டும் கிடையாது. அந்த ஒரு சின்ன லைன் வழியாக மக்களோட ஐடென்டிட்டியை மாத்துறாரு அவர். அதாவது அம்பேத்கருக்கு முன்னாடி வரைக்கும் மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் யாரு? வீக்கர் தானே. அப்ப நாம கவர்மெண்ட்டே மாற்ற முடியும், நமக்கான பாலிசி உருவாக்க முடியும் சொல்லும்போது அது கேட்க பவரா இருக்கும். பட் உண்மையா, சாத்தியமா? மக்களுக்கு அந்த பவர் வரணும்ல. தே ஆர் ஆல்ரெடி வீக். மக்களுக்கான பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் உருவாக்கணும், வரலாற்றுல இருந்து எடுத்து மக்களுக்கு சொல்லணும். அப்ப இது வரைக்கும் இருந்த உன் ஐடென்டிட்டியை மாற்றி உனக்கான ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணு. அவங்களுக்கான புதிய சிம்பிளை கொடு. ஸோ சிம்பாலிக் வார்ஃபேரை உருவாக்கு. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கல்ச்சர் வீக்குன்னு சொன்னாங்கல்ல, நம்ம கல்ச்சர் தான் பவர்ஃபுல், நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்றேன். இப்போ அம்பேத்கரோட சிம்பிள் பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறாரு. 1818 பேட்டில் ஆஃப் பீமா கொரிகான். இது இந்தியாவோட ஹிஸ்டரியில் இருக்கிற ஒரு வார். ஸோ பிரிட்டிஷ் பண்ண நிறைய பேட்டில் இது ஒரு பேட்டில், ஒரு சிம்பிள் பேட்டில் தான். பட் அம்பேத்கர் வரலாற்றை வேற மாதிரி எடுத்து மக்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன பண்ற? உனக்கு டாமினண்டா ஒரு கேஸ்ட் இருக்கு, உன்னை அப்ரஸ் பண்றாங்க. உங்க யாரு? அப்ரஸர். அவன் தப்பு பண்றான்னு தெரியுது, பட் நீ பயப்படுற. பட் உன்னோட வரலாறு பார்த்தனா நீ பயப்பட்ட மாதிரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டில் ஆஃப் பீமா கொரிகான் அப்படி நடந்திருக்கு. அந்த பேப்பர் பார்த்தா ஜஸ்ட் புக்ல படிச்சீங்கன்னா அது சிம்பிள் லைன். பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெர்சஸ் பேஷ்வாஸ், இந்த ரெண்டு பேரும் நடுவில் நடந்த ஒரு பேட்டில். பட் அம்பேத்கர் இந்த பேட்டில் வெறும் பேப்பரை பார்க்கல, ஒரு டீப்பர் மீனிங் கொண்டு வரார், ஒரு சிம்பிளை கொண்டு வரார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனில சண்டை போட்டாங்களே, அதுல நிறைய பேர் யாரு? மெனி பீப்புள் வேர் தலித் சோல்ஜர்ஸ். பேஷ்வாஸ்ல இருந்தாங்களே, பேஷ்வாஸ் வேர் டாமினேட்டட் பை பிராமின்ஸ், பிராமணிக்கல் டாமினேஷன். அப்படி எந்த ஊர்ல உன்னை யார் ஒடுக்குனாங்களோ அவங்களை நீ என்ன பண்ணிருக்க? ஒரு பேட்டில் காலி பண்ணிருக்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்சஸ் பேஷ்வா வார்ல பேட்டில் பேஷ்வாஸ் தோத்துருக்காங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கலி நம்மளை யார் அப்ரஸ் பண்ணாங்களோ அந்த அப்ரஸர்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அவங்களும் காலி பண்ணியிருக்கோம். நம்ம வீக் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும். அதே தலித் சோல்ஜர்ஸ் அப்போ ஒண்ணுமே இல்லை, பிரிட்டிஷ்குள்ள வராங்க, ஆயுதம் கிடைக்குது, சண்டை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. தன்னோட அப்ரஸர்ஸ் எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஹிஸ்டரி. ஸோ வி வேர் நெவர் வீக், வி ஃபாட், we resisted, so we matters. இந்த பாயிண்ட்டை லண்டன்ல நடந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் அகைன்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. தலித்ன்றவங்க வெறும் விக்டிம் மட்டும் கிடையாது, they were fighters. அந்த பேட்டில் கோட் பண்றாரு. பட் சில பேர் சொல்லுவாங்க this is fallibilism, அதாவது ஒரு வரலாற்றுல இருந்து ஒரு விஷயத்தை தப்பா இன்டர் பண்றாங்க, யாரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ஒரு ஜஸ்ட் ரிட்டாரிக் ஒர்க். அதே வார்த்தை எக்ஸ்ட்ரா மீனிங் வேற சிம்பிளா மாத்தியாச்சு. ஒரு வார சாதாரண வார மக்களோட எம்பவர்மெண்ட் சிம்பிளா மாத்தியாச்சு. அண்ட் ஆல்சோ ஒர்க்டு. ஸோ நீயும் கன்ஸ்ட்ரக்டிவ் ரிட்டாரிக் ஸ்பீச் குள்ள உன்னோட வேர்ட்ஸ், உன்னோட ஸ்பீச், உன்னோட சிம்பிள் எல்லாமே
கன்ஸ்ட்ரக்டிவ் ரெட்டாரிக் உருவாக்குது, மக்கள் கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாக்குது அப்படின்னா யூ ஆர் பிகமிங் அம்பேத்கர், யூ ஆர் டூயிங் தி அம்பேத்கர். இந்த ரெட்டாரிக் ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக பார்க்கணும்னா அம்பேத்கரோட ஒரு முக்கியமான லெக்சர் பேசுறாரு. அந்த லெக்சரோட டைட்டில் ரெனாடே காந்தி ஜின்னா. ஸோ இந்த லெக்சர் நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த எஸ்ஏல உங்களுக்கு என்ன தெரியும்னா, அம்பேத்கரோட ஸ்பீச்ல ப்ரீச்சிங் இருக்காது, இதை பண்ணு, இதான் கரெக்ட், இது தப்பு அப்படின்னு கன்க்ளூஷனும் கமெண்ட்ரியும் இருக்காது. இட் வாஸ் எ டையலெக்டிக்கல் ஸ்பீச். அதாவது அவர் ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னாருன்னா அந்த பாயிண்ட்டை மக்களை ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்றாரு, பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ண சொல்றாரு, கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண சொல்றாரு. ஒரு விஷயத்த முன்னும் பின்னும் அலசி பார்த்து ஆராய்ந்து டிபேட் பண்ணி அப்புறம் உண்மை கண்டுபிடி. உண்மை உனக்கு அப்படியே வராது, உண்மை ஒருத்தவங்க தர மாட்டாங்க. கிடைக்கிற விஷயத்த அந்த விஷயத்துல இருந்து நீ ட்ரூத்தை டிஸ்கவர் பண்ணணும். யூ ஹேவ் டு டிஸ்கவர் தி ட்ரூத். ஸோ ட்ரூத்தை உனக்கு தர மாட்டாங்க. த ட்ரூத் இஸ் நாட் இம்போஸ்ட், இம்போஷன் கிடையாது. த ட்ரூத் மஸ்ட் பி டிஸ்கவர்ட் த்ரூ டைஎலக்டிக்கல் டெலிபரேஷன். ஒரு பாயிண்ட் சொல்லு, எதிர்வினை வரும், அதுக்கு யோசி, கம்பேர் பண்ணு, திங்க் பண்ணு, மறுபடியும் பேசு, இன்னொரு பாயிண்ட் வரும். ஸோ தீசிஸ், ஆன்டி தீசிஸ், கம்பைன் பண்ணு, சிந்தசிஸ். அண்ட் மூணாவது முக்கியமான ஃபோர்ஸ், நம்ம இந்துஸ்தை எதிர்த்து போராடுறோம், அதை பிரேக் பண்றோம். எல்லா மக்களும் இதுக்குள்ள தான் இருக்காங்க. இதை பிரேக் பண்ணிட்டா இந்த எல்லா மக்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக் மாரலிட்டி இருந்து எடுக்கிறது. இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கலாம். புத்திசம் எது டாமினண்டா இருக்கோ அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குறது. இது என்ன பாயிண்ட்? ஐ வாஸ் பார்ன் ஏ ஹிந்து பட் ஐ வில் நாட் டை ஆஸ் எ ஹிந்து. எங்க பேசினாரு? 1936 யோலா ஸ்பீச். அப்போ நம்ம ஒரு கல்ச்சரை பிரேக் பண்றோம், ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சர் உருவாக்கணும். புத்திசத்தை ஒரு நியூ வெஹிக்கிளை உருவாக்குறோம், மக்களுக்கான ஒரு புதிய வண்டி, நியூ வெஹிக்கிள். அதுக்கு பேர் நவயானா. நாம ஒரு புதிய புத்திசத்தை உருவாக்கலாம். புத்திசம், நான் சொல்ற புத்திசம் உங்களை அமைதியா ஒரு இடத்துல உட்கார வைக்காது. இந்த புத்திசம் கேஸ் எதிர்த்து போராட வைக்கும். இட் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் தி caste. இட் uplifts தி woman. இட் liberates your mind. என்ன ரீசன்? புத்திஸ்ட்ல இருக்கிற 3 முக்கியமான philosophy: லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி, liberating your mind. ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவல், men and women. ஃப்ராட்டர்னிட்டி, there is no caste. அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புத்திசத்தை வேற ஒரு ஸ்டோரியா மாத்துறாரு. ஸோ புத்தாவோட ஸ்டோரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. இந்த ஸ்டோரி அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு புக்கா வருதுல, புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா, அதுல அந்த ஸ்டோரி இருக்கு. புத்தர் தன்னோட பேலஸ் எதிர்த்து தன்னோட பேலஸை விட்டுட்டு மோட்சம் அடைஞ்சாரு, என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சாரு. இது ட்ரெடிஷனல் வே ஆஃப் சீயிங் தி புத்தா. தன்னோட என்லைட்டன்மெண்ட்காக தன்னோட வீட்டை விட்டு வெளியே போறாரு. பட் ஆக்சுவலா புத்தர் எதுக்கு வெளியே போனாரு? 2 குழுவுக்கு நடுவில், 2 கிளானுக்கு நடுவில் ஒரு ரிவர் பிரச்சனை இருக்கு. இந்த ரிவர் பிரச்சனை சரி பண்ணலன்னா 2 பேர் என்ன பண்ணிப்பாங்க? சண்டை போடுப்பாங்க, வார். இதை சரி பண்றதுக்கு நான் பேலஸ் விட்டு வெளியே வரேன். ஸோ வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட்? ஒரு பிரச்சனையை சரி பண்றீங்களே, தட் இஸ் என்லைட்டன்மெண்ட். யூ பிகமிங் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். ஸோ புத்தாஸ் சாய்ஸ் வாஸ் நாட் மிஸ்டிக்கல் பட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். ஸோ புத்திசம் பிகம்ஸ் தி moral agent. என்ன பண்ணணும், உங்களோட கடமையை சொல்லி தர ஒரு ஏஜென்ட்டா மாறிடுச்சு. ஸோ புத்திசம் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஸ்பிரிச்சுவல் பட் இட் இஸ் ஆன்டி-caste, இட் இஸ் ஃபெமினிஸ்ட், இட் இஸ் ரேஷனல் அண்ட் ஆல்சோ எமோஷனலி எம்பவரிங். அப்போ சாமானியோட லைஃப்குள்ளேயே என்ன வந்துருது? ஜஸ்டிஸ் வந்துருது. ஸோ நவயானா புத்திசம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எனர்ஜி டு கெட் டு பிகமிங் தி அம்பேத்கர். ஸோ யூ ஹேவ் டு டேக் 3 forces from அம்பேத்கர். First force, reflexive morality, not conformism. Constructive rhetoric, creating a transformative symbol. Religion as a moral agent. Buddhism as a social reformer. So remembering Ambedkar vera, becoming Ambedkar vera. So Ambedkar is not in statue. Ambedkar is within these forces and energy. In the energy எடுத்துக்கிட்டா you can also become the Ambedkar.